bringing the voice of Ahadiyatul Firdausiya on stage. We now call upon MSF Saja to present her speech in Tamil. Let's give her our full attention and a warm round of applause. දෙමළ බසින් කතිකාවක් ඉදිරිපත් කිරීම සඳහා මේ ආරාධනාව අහදියතුල් ෆිර්දෞසියා පාසලේ MSF සජා සරියටයි. சலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்று உங்கள் முன்னிலையில் இஸ்லாமிய வரலாற்றில் பெண்களின் முக்கியத்துவம் பற்றி ஒரு சிறிய உரையை நிகழ்த்தப் போகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஓரினை கொள்கையாம் இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக அல்லாஹ் ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அனுப்பி வைத்தான். அவர்களில் இறுதி தூதரான எம்பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட காலம் எப்படிப்பட்டதுவென்றால் ஐயாமுல் ஜாஹிலியா எனப்படும் அறியாமை காலம். அக்காலம் அதில் மக்கள் முடமையில் காணப்பட்டனர். எவ்வளவு முடமை என்றால் பெண் குழந்தைகள் பிறந்தால் அவர்களை குழி தோண்டி புதைப்பார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கும் வரைக்கும் நடைபெற்றது. இஸ்லாம் தான் பெண்களுக்கான பங்கையும் அந்தஸ்தையும் வழங்கியது. அப்படிப்பட்ட இஸ்லாத்திற்காக பல சஹாபா பெண்மணிகள் உயிரையும் துறந்தார்கள். அக்காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடனான தொடர்பை அதிகரித்துக் கொள்ள ஹிரா குகையில் தங்குவார்கள். அப்படி ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலை மூலம் அல்லாஹ்விடமிருந்து வஹி இறக்கப்பட்டது. வஹியின் தாக்கம் காரணமாக வீட்டிற்கு பயத்துடன் ஓடோடி வருகிறார்கள். வந்து தன் மனைவியான கதீஜா நாயகியிடம் என்னை போர்த்துங்கள் என்று கூறுகிறார்கள். அப்போது கதீஜா நாயகி அவர்கள் என்ன நடந்தது என வினவிவிட்டு அவருக்கு முதலில் கூறியது ஆறுதல். எனவே அக்காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபா பெண்மணிகளில் கதீஜா நாயகி அவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள். அக்காலகட்ட சஹாபா பெண்மணிகள் இஸ்லாத்திற்காக உடலாலும் உழைப்பாலும் பல வகையிலும் பங்களிப்பை செய்துள்ளார்கள். எனவே நாமும் எம்மால் இயன்ற அளவு இஸ்லாத்திற்காக ஒரு சிறிதேனும் உதவியை செய்து இருலகிலும் ஈடேற்றம் பெறுவோம். வஸ்ஸலாம். ස්තුතියි සජා.